ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல்ஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 23 மார்ச் 2025 இன்று ஞாயிறு. இன்றைக்கு தினமலர் வாரமலரில் வந்திருக்கின்ற இந்த பரிசு குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க நேராக முதல் கேள்விக்கு போயிடலாம். இடமிருந்து வளம். 1. கண்ணுக்கு டேஸ் காவல். கண்ணுக்கு இமைதான் காவல். அப்படியே இமைன்னு போட்டுடலாம். இங்கே இமை. 5 கீழிருந்து மேல். என்னென்னு பார்க்கலாம். மயில முடியுது. கீழிருந்து மேல் 5. நிஜம் இன்னொரு சொல். நிஜத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? மயில முடிகிறது. உண்மை சொல்லலாமா? உண்மை. அப்படியே 5 இடமிருந்து வளம். ஊழ ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாம். மிகச்சிறந்தவன். ரொம்ப சிறந்தவனாம்பா. ஊழ ஆரம்பிக்குது. என்ன சொல்லலாம்? 5 எழுத்து. உத்தமன் சொல்லலாமா? உத்தமன். இத்தான் பார்த்துடலாம். 10 கீழிருந்து மேல். வந்தே டேஸ் ரயில்கள் அதிவேகமாக செல்பவை. வந்தே பாரத் ரயில்கள். அப்போ உத்துன்னு வந்துருச்சு. இது உத்தமன் தான். 5 இடமிருந்து வளம். மிகச்சிறந்தவன். மிகச்சிறந்தவன் வந்து உத்தமன். உத்தமன். சரி. 7 கீழிருந்து மேல். மே இருக்குது. மஞ்சள் நிற மலர் ஒன்று. மஞ்சள் நிறத்தில் நிறைய பூ இருக்குதுப்பா. மா இருக்கிற மாதிரி ஒரு பூ பேர் சொல்லுங்கள். 4 எழுத்தில். சாமந்தி போட்டுடலாமா? சாமந்தி. இங்கே சான் ஆரம்பிக்குது. 7 இடமிருந்து வளம். வாழ்க்கையை சம்சார டேஸ்ரம் என்று சொல்வதுண்டு. வாழ்க்கையை வந்து சம்சார சாகரம். அது சம்சாரத்தால் சாகுறோமா? இல்லை, சம்சார சாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்சாரத்தாலலாம் சாகலை. ஆனால் ஒன்று சொல்கிறாங்கப்பா, எப்பயுமே ஆண்களை விட பெண்கள் வந்து அதிக நாட்கள் அதிக வருஷங்கள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னு தெரியலையே. ஒருவேளை இவங்க படுத்துகிற பாட்டினால தான் ஆண்கள் சீக்கிரம் போய் சேர்ந்துடுறாங்களா அப்படிங்கிறதும் டவுட்டாக இருக்குது. சரி, அப்படியே கண்ணுன்னு இருக்குது. அது என்ன கண் அப்படின்னு பார்க்கலாம். 14 மேலே இருந்து கீழே இருந்து மேல். போப் வசிப்பது இந்த நாட்டில் தான். போப் ஆண்டவர் வசிப்பது வாட்டிகன் நகரில். வாட்டிகன் ஒரு குட்டி நாடு, நகர் மட்டும் இல்லை. சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? டீயில் முடியுது. 11 வளமிருந்த இடம். வட்ட வடிவில் உள்ள உலர்ந்த சாணம். என்ன ஒரு கேள்வி இது. வரட்டி தான் சொல்கிறாங்க. வரட்டி. 8 மேலிருந்து கீழ். இரு இருக்குது. சரி, இருக்குது. 8 மேலிருந்து கீழ். சிறகடித்து மேலெழும்பு. சிறகடித்து மேலே போகணுமாப்பா. பறை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ராவோட பறை. இங்கே வான்னு கூப்பிட்ருக்குது. ஏன் கூப்பிட்றாங்க, யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். 12 இடமிருந்து வளம் பார்க்கலாம். 12 அர்ஜென்டினாவில் பிறந்த பிரபல புரட்சியாளர். ஓகே, செகுவாராவை சொல்கிறாங்க. வா இருக்குது. சேகுவாரா. இங்கே ராட்டுன்னு இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். 20 கீழே இருந்து மேல். மாமன்னர் அசோக சக்கரவர்த்தியின் அடைமொழி இது. ஓகே, சாம்ராட் அசோகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20 இடமிருந்து வளம். சால் ஆரம்பிக்குது. மன்னனுக்கு இருபுறமும் நின்றபடி பணிப்பெண்கள் இது வீசுவர். ஆமாம், 2 பக்கமும் நின்றுட்டு வீசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்து ஏசி அதுதான். சாமரம். 26 கீழிருந்து மேல். இருக்குது. மிக பயங்கரம். ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்பா. அது என்ன சொல்லலாம்? வர மாதிரி பயங்கரம். தீவிரமாக இருங்க பார்த்துடலாம். தீயான்னு மட்டும் பார்த்துடலாம். 26 இடமிருந்து வளம். மலேரியா கிருமியை பரப்பும் உயிரினம். மலேரியாவை பரப்புவது கொசு. அப்போ கொரான்னு வந்துருச்சு. இந்த கொரை வந்து 26 மிக பயங்கரம். ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. கொடூரம் போட்டுடலாம். கொடூரம். 17 வளமிருந்த இடம். போடியா சேர்த்தால் ஒரு நாடு. இது கம்போடியா தான். கம்முன்னு முடியுது. 15 மேலிருந்து கீழ். புறம் எதிர்ச்சொல். புறத்திற்கு எதிர்ச்சொல் அகம்தான். அப்படி இங்கே போயிடலாமா? தீ இருக்குது. 2 வளமிருந்த இடம். அமைச்சர் இப்படியும் கூறுவது. அமைச்சர் எப்படிப்பா சொல்லலாம்? மந்திரி சொல்லலாமா? மந்திரி. 2 மேலிருந்து கீழ். மேலே ஆரம்பிக்குது. வேதம். வேதத்திற்கு இன்னொரு வார்த்தை மறை. 4 வளமிருந்த இடம். ரை அப்படின்ட்டு.
ஒன்று வளர்பிறை என்றால் மற்றொன்று இன்னொன்று தேய்பிறை தான். தேய்பிறை ஈல முடியுது, 3 மேலிருந்து கீழ். மெய் எதிர்ச்சொல், மெய்க்கு எதிர்ச்சொல் வந்து அதுவும் ஈல முடியுதுப்பா, பொய். ஓகே, மெய் பொய். இங்கே தே என்று ஆரம்பிக்கிறது, 4 மேலிருந்து கீழ். உடல், உடலுக்கு இன்னொரு வார்த்தை தேகம். சரி, அப்படி இங்கே போயிடலாம். 9 இடமிருந்து வளம், பானை இருக்குது. இராணுவ வீரர், இராணுவ வீரர் வந்து என்ன சொல்லலாம், சிப்பாய் சொல்கிறாங்க, சிப்பாய். 6 மேலிருந்து கீழ் சி இருக்குது. 6 வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களில் சிலர் இது பதிக்கப்பட்ட மோதிரத்தை அணிந்து கொள்வர். சரி, இது வந்து சி இருக்குது, ராசிக்கல் மோதிரம், அதுதான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கல் வரும் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ராசிக்கல். அதை மோதிரத்தில் பதிச்சு போட்டுக்கிறது. 16 கால ஆரம்பிக்குது. 16 இடமிருந்து பலம் அன்பு அல்லது இரக்கம், அன்பு அல்லது இரக்கம். கருணையா, கருணை போன வாரம் கேட்டிருந்தாங்க, அது கனிவுன்னு வந்துச்சு போன வாரம். ஸோ கனிவா கருணையான்னு பார்த்துடலாம். 22 கீழிருந்து மேல் பாதுகாப்புக்காக வீட்டு வாயிலில் வைக்கப்படுவது. பாதுகாப்புக்காக வீட்டு வாசல்லே இருக்கிறது நாய் தான். சில வீட்டில் வீட்டுக்காரங்களே வந்து பார்த்தாலே ஓடி போயிடுவான் வீட்டு பக்கம் வர்றவன். இது வந்து என்ன சொல்கிறாங்க, 21 பார்த்துடலாம். டேஸ் பிரிவினை காரணமாக பங்காளிகளுக்குள் சண்டை ஏற்படுவது உண்டு. இது வந்து பாக பிரிவினை போடலாம், பாக பிரிவினை. 18 பார்த்துடலாம். இடமிருந்து வளம். ஜோக் தமிழில், ஜோக்கு தமிழில் என்னப்பா சொல்கிறது, நகைச்சுவையா? சரி, இதை முடிச்சிடலாம். 22 கால ஆரம்பிக்குது. பாதுகாப்புக்காக வீட்டு வாயிலில் வைக்கப்படுவது. பாதுகாப்புக்காக வீட்டு வாசலில் இருக்கிறது வந்து 3 எழுத்து. கதவு, கதவு. இங்கே கவுன்னு இருக்குது, அந்த கவு வந்து இதுக்கா கவு அம்சா. 16 அன்பு அல்லது இரக்கம். இது வந்து கருணை இல்லை, கனிவு தான், வர்றதுனால கனிவு. 18 தேல ஆரம்பிக்குது. இல்லை, இது பார்த்துடலாம். 19 இப்போ இருக்குது நடுவில். 19 மேலிருந்து கீழ். ஓகே, டேஸ் வச்சிட்டாயா ஆப்பு, ஓ மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு. ஸோ மாப்பு போட்டுடலாம், மாப்பு. 19 வச்சிட்டாண்டா ஆப்பு. இது சந்திரமுகியில் வர டைலாகில் வடிவேலு சொல்வார். ஓகே, தமான் வந்துருச்சு. 18 ஜோக் தமிழில், ஜோக் வந்து தமிழில் வந்து தமான் வந்துருச்சு. தமாஸ் சொல்கிறாங்க, இது தமாஸாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமாஷ் வந்து தமிழ் வார்த்தையே இல்லை. இது ஏதாவது உருது அல்லது பர்சிய மொழியிலேருந்து வந்திருக்கலாம். இப்படி இருக்குது தமாஷுன்னு. குஷ் அப்படின்னு இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். 13 மேலிருந்து கீழ். உலக செஸ் சாம்பியன் ஆன இவரால் தமிழ்நாட்டுக்கு பெருமை. குகேஷ் தான். சரி, அடுத்தது வந்து பூவில் முடியுது. 25 வலமிருந்த இடம். நீதி கேட்டு வந்த கண்ணகியின் கையில் இருந்த அணிகலன். ஓகே, இது வந்து சிலம்பு தான், சிலம்பு. 23 மேலிருந்து கீழே. சில எதிர்ச்சொல், சிலக்கு எதிர்ச்சொல் வந்து பல. பான ஆரம்பிக்குது. 21 மேலிருந்து கீழ். முல்லைக்காக தன் தேரையே தந்தவன், முல்லைக்கு தேறிந்தவர் பாரி. 24 இடமிருந்து வளம். கதைப்படி சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற விலங்கு. இது வந்து நரி. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன். இருங்க ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், ஏதாவது விடுபட்டிருக்கிறதா என்று பார்த்து கொள்கிறேன். சமயத்தில் ஏதாவது சிறு வார்த்தைகள், 2 எழுத்து வார்த்தைகள் விடுபட்டுரும். இல்லை, இன்றைக்கி எல்லாமே நிரப்பியாச்சு. அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்கன்னா எப்படி வந்து விடைகளை அனுப்பணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். இதையை நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கடிதத்தில் அனுப்பலாம், இல்லைனா வந்து இமெயிலில் கூட அனுப்பலாம். அதற்கான இமெயில் முகவரி, கடிதத்தில் அனுப்பணும்னா கடித முகவரி, தபால் முகவரி அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, விலாசம்லாம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒன்றும் இல்லை, இந்த குறுக்கெழுத்து போட்டிக்கு வந்து இடமிருந்து வளம் போட்டு 1 போட்டு இதுக்கான விடை, அதே மாதிரி 5 போட்டு இதுக்கான விடை மட்டும் வந்து எழுதினா போதும். எல்லாத்துக்கும் வந்து கேள்வி எண் விடைகள் மட்டும் எழுதிட்டு இவங்க கொடுத்துருக்க விலாசத்துக்கு அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.